இஷ்யூ இதுதாங்க. ஏன்னா நம்ம மண்ணை காக்கணும். கேப்டனே நிறைய வாட்டி சொல்வார், என் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது ஒன்னா முதலாளா நான் வந்து நிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம மண்ணை இன்னைக்கு காக்க வேண்டியது மிக மிக முக்கியம். நாங்க திட்டம் ரத்துன்னு சும்மா சொன்னாலும் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்குங்க. இது தப்பான ஒரு முன்னுதாரணமா ஆயிரும். அதனால ரத்து செய்யப்பட்டதுன்னு மத்திய அரசு அறிவிக்கணும். தமிழக அரசும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதையும் அறிவிக்கணும் தான் நான் கேட்டுக்கிறேன். இல்ல, நேத்து நான் தொலைக்காட்சியில பார்த்தேன், மேலூர் மக்கள் வந்து எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க, அமைதி பேரணி தான் நடத்தினாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதான் நான் சொல்றேன், மிகப்பெரிய எழுச்சி பேரணி நேற்றே நம்ம வந்து வெற்றி பெற்று விட்டோம் என்று மக்கள்கிட்ட சொல்றேன். ஏன் அதை தடுக்கிறாங்க இந்த அரசு? அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க, 5000 பேர் மேல வழக்கு. நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, நாங்க இதை தினந்தோறும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கேப்டனுடைய குரு பூஜைக்கு நாங்க 25 நாளைக்கு முன்னாடி அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அமைதி பேரணி நாங்க நடத்தி இருக்கோம். அதே மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற பாலியல் வன்கொடுமை, பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்காதது, அது மட்டும் இல்லாம மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண நிதி தராதது எல்லாம் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்றோம். அதுக்கும் வந்து அனுமதி ரத்து. எல்லார் மேலேயும் கைது பண்ணிருக்காங்க. இப்ப சுதீஷையும் 120 பேர் மேல கைது நடவடிக்கை கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா திமுக மட்டும் சாயங்காலம் அறிவிக்கிறாங்க, மறுநாள் வந்து கவர்னர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? அப்போ அவங்களுக்கு மேல யாரும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலையா? அப்ப அவங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா என்று நான் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு ஜனநாயக நாட்டுல எதிர்த்து குரல் கெடுக்கவும் மக்களுக்காக போராட எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சினா நீங்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் வச்சுக்குவீங்க. ஆனா இன்னைக்கு எதிர்கட்சியான அதிமுக, தேமுதிக, பாமக மாநகராட்சியோ சேர்க்க கூடாதுன்னு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடக்குது. இதுக்கெல்லாம் அனுமதி இல்ல, கேஸ் ஃபைல் பண்றீங்க. நீங்க மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் கவர்னரை எதிர்த்து. யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா? அதனால இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இங்க முருகர் கோயில் முன்னாடி வெள்ளாளப்பட்டியில இருந்து நான் இதை கேட்கிறேன். இதுக்கு தமிழக அரசு நிச்சயம் பதில் சொல்லணும். இல்ல, அதைத்தான் நான் வலியுறுத்துறேங்க. நிச்சயமாக இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதை தமிழக அரசு இப்ப சட்டசபை நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே அறிவிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். தாய் மகள் சகோதரியுடன் உறவு வைத்துக் கொள்ளலாம் என பெரியார் கூறியதாக சீமான் பாருங்க. அவங்க பேசினதுக்கு அவங்க கிட்டதான் நீங்க கேள்வி கேட்கணும். அவர் சொன்னதுக்கு நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? அது தப்பு. அவர்கிட்டயே நீங்க போய் ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க அங்க கேள்வி கேட்கணும், ஏன்ட்ட கேட்க கூடாது. நீங்க மத்திய அரசு கண்டிப்பாக இந்த திட்டத்தை ரத்து செய்யும் அப்படின்னு உறுதியா சொன்னீங்க. மக்கள் எழுச்சிய பார்த்தா சொல்றேன், வேற எதை வச்சு சொல்றேன்? மக்களை எதிர்த்து இங்க எந்த திட்டமும் வராதுங்க. நிச்சயமா உறுதியா நான் சொல்றேங்க. அப்படி எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னு நம்மளும் பார்ப்போங்க. அதனால மக்களை எதிர்த்து இங்க எந்த திட்டங்களும் வெற்றி அடையாது. ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்களே முன்னிறுத்தோம் என்பதை நாங்க தெரிவிச்சுக்கோம். தெரியல, இப்ப நம்ம கேட்டிருக்கோம், நாளைக்கு சந்திக்கிறோம், தர போறோம், நடக்கும். கல்லூரி மாணவி வந்து பாலியல் முக்கியமாக சேர்க்கணும்னு சொல்லி அனைத்து கட்சிகளும் வலியுறுத்துறாங்க. இல்ல, இன்னைக்கு பள்ளி மாணவியிலிருந்து பல்கலைக்கழக மாணவி வரைக்கும் எல்லாருக்கும் பாலியல் வன்கொடுமை நடக்குது. டாஸ்மாக், போதை கலாச்சாரம், பொங்கலுக்கு 1000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுக்கல, மழை வெள்ள பாதிப்புல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கல, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. இது எல்லாமே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவு 26 மக்கள் நல்ல தீர்ப்பு தரணும். கண்டிப்பா இதுவே அழுத்தம் தான். என்னைக்கோ மக்களுக்கு துணை நிற்போம். நன்றி, வணக்கம்.